என்னோட புரோக்கன் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா இது பிளாக் பேந்தர்ல வர கில்மாங்கர். பிளாக் பேந்தர் படம் வந்து எதனால ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா, பிளாக் ரேஸ்ல இருக்கவங்க எப்பவுமே மோஸ்டா சூப்பர் ஹீரோவா காட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து ரொம்ப ரூட்டடா அந்த ஆப்பிரிக்கன் கல்ச்சரா இருக்கும் சரி, அந்த யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து அவங்க யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் இருந்து எல்லாமே ரொம்ப ரூட்டடா காமிச்ச ஒரே படம் பிளாக் பேந்தர். அந்த படத்துல ஒரு வில்லன் எப்படின்னா, அவனும் அதே பிளாக் காய் தான். பட் அவனோட பிரச்சனை என்னன்னா, நம்ம இவ்வளவு நாளும் அப்ரஸ்டா இருந்திருக்கும். என்ன இவ்வளவு நாள் வந்து எல்லாருமே வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா நீங்க இவ்வளவு பவரை வச்சுக்கிட்டு ஏன் நீங்க இன்னும் மேல வரல, நம்ம கீழே இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து, நான் இதுக்கு மேல நான் கீழே இருக்க மாட்டேன், நான் மேலதான் வருவான்னு நினைச்சதால எனக்கு கில்மாங்கர் வந்து ஈஸ் ரைட்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன நினைப்பாங்க, இந்த பையனை கூட்டிட்டு போகாம இங்கேயே விட்டு போயிருவாங்க. அதனால அவன் வந்து பிளாக்ஸோட வளரும் போது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்க கிட்ட இவ்வளவு பவர் இருக்கே, அந்த பவர்ஸ் எல்லாம் வந்து அவங்க அப்பா அவன்கிட்ட சொல்லிருப்பாரு. நம்ம கிட்ட இருந்தா இன்னும் நம்ம இந்த மக்களை வந்து இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். பக்காண்டால இருக்கிறவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, இந்த பவர் இவ்வளவு பவர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, இது எல்லாமே இவ்வளவு அழிறானே இவனுங்க, இதெல்லாம் கிடைச்சிட்டுனா இன்னும் அழிஞ்சு சாவானுது அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல யாரு இருந்தாலுமே அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம கையில உள்ள ரிசோர்சஸ் இருக்கும்போது அதை ஏன் நம்ம வேர்ல்ட்ல ப்ளே பண்ணி நம்ம பெரிய ஆளாக கூடாது, பிளாக்ஸுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் வர வைக்க கூடாது தோன்றது நியாயமா தான் இருக்கும்.